Title sponsor Archie Foods, the mother of good taste. Co-sponsor Nipura, invite divine grace into your home. Location sponsor SSP Palace, Tiruchendur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிப்புராவை அணுகுங்கள். இமயமலையில் போய் நான் ஆறுமுகம் மல்லிடும் அனுதினம்னு ஒரு போர்டு வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகமாக மாறிடுச்சு. ஆறுமுகம் மல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகம் ஃபுல்லாக அந்த இடம் இருக்குது. யூஎஸில் ஒருத்தர் அவரோட வண்டியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி எனக்கு அமைச்சிருக்காரு. துபாய், இப்போ நீங்கள் வந்து வேறு முருகரே பற்றி தெரியாத ஊரில் கூட அந்த வாசகம் இருக்குது. அந்த அப்பேற்பட்ட வாசகத்தை வந்து நான் இமயமலையில் கொண்டு போய் வச்சது அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். எனக்கு பிரச்சனைன்னு வந்தபோது தான் நான் வந்து முருகரை வந்து அணுகினேன். அதுக்கு காரணம் வந்து கோபி சார் பேசின வீடியோஸு, அவர் போட்ட பதிவுகள்லாம் தான். சார் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அம்மா, முருகர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, என் கூட பேசினதில்லை, எப்படி இவரால் இந்த மாதிரி சொல்ல முடியுது அப்படின்ட்டு என் உணர்வு கேட்டுகிட்டே இருந்துச்சு. முருகரை நம்புங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகும். நீங்கள் மருதமலை முருகனுக்கு வந்து ஏலக்காய் மாலை சாத்திரன்னு வேண்டிக்கோங்க, கட்டாயம் உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். மனசு கஷ்டத்தோடு நான் அந்த மருதமலையை திரும்பி பார்த்துட்டு, முருகன் நான் இனிமேல் எனக்கு என்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷனுக்கு கொடுப்பேன்னு தான் நான் வரேன். ஆனால் நீ இங்கே வந்து என்னை இப்படி நீ வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்படுத்துகிற, எனக்கு உன்னை பார்த்து எனக்கு வருத்தம் தான் கிடைக்குது. அதனால் நான் உன்னை பார்க்குறதுக்கு வரவே மாட்டேன் முருகா. நேற்று மருதமலை முருகன் மேலே இருந்த மாலை பிரசாதம் இதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு உத்தரவு வருது அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து உண்மையாகவே நானும் என் கணவரும் நிற்கிறோம், எங்கள் 2 பேரோட கையால் வாங்க முடியல, அவ்வளோ மாலைங்க. அந்த நேரம் நான் வந்து எனக்கு வந்து தோணுனது, நீயே என்கிட்ட சண்டை போட்டு போனாலும் நானே உங்கள் வீட்டுக்கு வரேன் பாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நம்ம நந்திதாமா சொன்ன மாதிரி அவர் வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னன்னா, நம்ம பிரச்சனைகளை வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம பிரச்சனை பாதி தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். அடுத்து வர போகிறவங்களும் மிகப்பெரிய முருகர் சாட்சியில் இருக்கிறவங்க இமயமலையில் போய் நான் ஆறுமுகம் மல்லிடும் அனுதினம்னு ஒரு போர்டு வைக்கிறேன். அதை கொண்டு போகிறேன். அந்த வாசகத்தை வந்து கண்டுபிடிச்சது நாளாம் கிடையாது. நான் எல்லா நேர்காணலையும் என்ன சொல்லுவேன்னா, நான் இதை 9 வருஷமாக படித்தேன், இந்த வாசகத்தினால என் வாழ்க்கை மாறிச்சு, இதை நீங்கள் சொல்லுங்கிறப்போ அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகமாக மாறிடுச்சு. ஆறுமுகம் மல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகம் ஃபுல்லாக அந்த இடம் இருக்குது. யூஎஸில் ஒருத்தர் அவரோட வண்டியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி எனக்கு அமைச்சிருக்காரு. துபாய், இப்போ நீங்கள் வந்து வேறு முருகரே பற்றி தெரியாத ஊரில் கூட அந்த வாசகம் இருக்குது. அந்த அப்பேற்பட்ட வாசகத்தை வந்து நான் இமயமலையில் கொண்டு போய் வச்சது அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். நான் என்ன மனசில் நினச்சிருந்தனோ அந்த மாதிரி ஒரு உருவம் செதுக்கி அந்த வாசகத்தோடு போட்டு இவங்க பூஜை ரூமில் வச்சுருக்காங்க. நான் யதார்த்தமாக வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறப்போ இவங்க வீட்டு பூஜை ரூமில் அந்த ஃபோட்டோ பார்த்து நான் மறந்துட்டேன். எப்படா இவ்வளோ தத்ரூபமாக நம்ம சிந்திச்ச விஷயத்தை வச்சுருக்காங்களேன்னு சொல்லி உங்களுக்கு தொடர்பு கொண்டு இருங்க இந்த படம் வேணும் கிடைக்குமா அப்படின்னு. அவங்க ஒரு படம் மட்டும் இல்லைங்க சார், பல படம் தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய படம் ஆர்டர் கொடுத்து நானே வாங்கி அந்த பக்தர்கள் இலவசமாக கொடுத்தேன். அதில் முதல் படம் வந்து இமயமலை கார்த்திக் சுவாமி டெம்பிளில் போய் வச்சு அந்த வாசகம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். முருகர் அவங்க வாழ்க்கையில் நடத்த அற்புதத்தை சொல்ல வராங்க. நிர்மலா மேடம் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, வாங்க மேடம். என்னை பற்றி அறிமுகத்துக்கு நன்றி கோபி சார். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வந்து நமக்காக நடத்தும் ஆதன் ஆன்மீகத்துக்கு முதல்ல என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது இங்கே ஒருத்தரும் பேசும்போது நான் நிறைய விஷயம் பேசலான்னு வந்தேன். இங்கே பேசுகிறத எல்லாரும் வடபழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் ஊரில் இருக்கிற முருகர், அதாவது மருதமலை முருகர் சார்பாக வந்து என்னை அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னோட உணர்வு சொல்லிகிட்டே இருந்தது. அதனால மருதமலை முருகர் சார்பாக நான் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னென்னா, கடந்த வருடம் முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன். பங்கேற்பாளர்களாக இதே மாதிரி பல கேள்விகளோடு நான் பங்கேற்றேன். ஆனால் கேள்வி எதுவும் கேட்கல, அது வேறு விஷயம். ஏன்னா அங்கே கேட்டிருந்த பக்தர்கள் கேட்ட கேள்விக்கும் சார் சொன்ன பதிலுக்கே எனக்கு பதில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த முருகர் சாட்சியாக கடந்த 1 வருடத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த முருகர் சாட்சியாக நான் நிற்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சி இந்த முருகர் சாட்சியாக நிற்கிறேன்னா அது கண்டிப்பாக முருகரோட அருள் தான் நான் சொல்லணும். என்னோட பிரச்சனை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்னென்னா 2023ஆம் வருடம் என்னோட கணவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்குறைப்புனால அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. இது நடந்தது ஆகஸ்ட் மாதம். இதை தொடர்ந்து அந்த செப்டம்பர் மாதம் இணையதளம் சம்பந்தமான என்னோட தொழிலில் மிகப்பெரிய நெருக்கடியை நான் வந்து சந்திக்கிறேன். இது ரெண்டுமே வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்ததுனால
இந்த துன்பம் அப்படின்ற காலம் வந்து எங்களுக்கு ஆரம்பமாச்சு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்போ தான் நம்ம தான் ஒரு பிரச்சனை வந்தால் தானே நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துருச்சு, சரி சாமி கும்பிடலாம், சாமி பாட்டெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் போடும்போது தான் சாரோட இன்டர்வியூஸ்லாம் பொறுமையாக பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட இன்டர்வியூஸ் எப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்தது தான் சொல்லணும். முருகர் வழிபாட்டை வந்து தூண்டுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாரும், நான் நந்திதா அம்மா கூட சொன்னாங்க இது வந்து லாங் டே ப்ராசஸ்ன்னு. அப்படி என்னோட வாழ்க்கையில் நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிரச்சனைன்னு வந்தபோது தான் நான் வந்து முருகரை வந்து அணுகினேன். அதுக்கு காரணம் வந்து கோபி சார் பேசின வீடியோஸு, அவர் போட்ட பதிவுகள்லாம் தான். அதை பார்த்துட்டு சரி முருகரை கும்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்லோவாக இது பண்ணும்போது ஒரு 3 மாதங்கள் இப்படியே போயிட்டு இருந்தபோது அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். சார் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அம்மா முருகர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, என் கூட பேசினதில்லை, எப்படி இவரால் இந்த மாதிரி சொல்ல முடியுது அப்படின்ட்டு என் உணர்வு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை அப்படியே பெருசாக எடுத்துக்கல, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை வெத்தலை தீபம் போட்டு இந்த சார் சொன்ன அந்த இமயமலை கார்த்திக் சுவாமி போன டெம்பிள், அதை வந்து நாங்கள் எங்களோட குடும்ப நிகழ்ச்சிக்காக வந்திருந்தவங்களுக்கு அந்த தாம்பூல பையில போடுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட படம். அது மயிலம் முருகன் கோயிலில் நிகழ்ச்சி நடந்தது. அந்த அங்கே வந்திருந்த எங்களோட உறவினர்களுக்காக கொடுக்கப்பட்ட படம். நான் தான் எங்கள் வெப்சைட் டிசைனர் கிட்ட சொல்லி கொஞ்சம் எல்லாருமே முருகர் தான் போடுவாங்க, நம்ம வேல் மயில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சாம்பிள் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு செலக்ட் பண்ண அந்த டிசைன் தான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் சொன்னது. அதை போட்டுட்டு அவருக்கு இந்த பதிவு அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு படம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நீங்கள் சென்னை வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வாரமே நான் சென்னை என்னோட உறவினர் நிகழ்ச்சிக்காக வந்தபோது ஒரு படம் இல்லை 3 படம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது சாரை பார்க்கலான்னு வடபழனி கோயிலுக்கு போனால் சார் இல்லை, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக சேலம் போயிருந்தாங்க. அப்போ நான் அவருக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது சார் என்னோட கெட்ட நேரம் பாருங்கள், உங்களை பார்க்க கூட முடியல என்னால் அப்படின்னு சொன்னும்போது சார் சொன்னார், ஏமா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, வடபழனி முருகரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்போ தான் என்னோட வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து வடபழனி கோயில் முருகரை பார்க்குறேன். அன்றைக்கி போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது, உள்ளே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நான் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க இன்றைக்கி ஷஷ்டி, இன்றைக்கி வந்து அபிஷேகம் ஆகிட்டு அலங்காரத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு வாரம் பொறுத்து சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி வந்து நீங்கள் தானே படம் கொடுத்தது, உங்களோட படத்தை வந்து இமயமலையில் வைக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு, நான் வச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியல, இது சொல்கிறது உண்மையா பொய்யா, நம்ம சாதாரணமாக கொடுத்த படம் வந்து இமயமலை வரைக்கும் போகுதுன்னா இது என்ன காரணம், முருகர் என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இவர் திருப்பியும் எனக்கு அந்த பதிவு போடுவாருன்னு கூட எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி கரெக்டாக இமயமலையில் வச்சுட்டு எனக்கு அங்கே இமயமலையிலேருந்து கால் பண்ணார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல, நீங்கள் கொடுத்த படத்தை வந்து நான் வந்து இமயமலையில் வச்சுட்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தையும் தாண்டி எனக்குள்ளே இருந்த அந்த துன்பம் எனக்கு வந்து சரியாகவே ஆகலையே. நான் அப்போ சார்கிட்ட கேட்டேன், சார் இதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் பிரச்சனை இன்னும் சரியாகவே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சார் என்ன பதில் சொன்னாருன்னா, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து உங்களோட துன்பம் வந்து இப்போ பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள தொடர்பு. இது வந்து நம்ம வந்து முருகரே வந்தால் கூட முருகர் வந்திருக்கிறாரான்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும். இது சாரிங்கம்மா குறிக்கிறதுக்கு, நான் வந்து இமயமலையில் கொண்டு போய் அவங்க படத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அம்மா அவங்க பாருங்க, உங்கள் படம் உள்ள முருகர் சன்னதியில் இருக்குது, இமயமலையில் மூலவரில் முருகரோட எலும்பு சதை அங்கே இருக்கிறதா சொல்லப்படுதுன்றப்போ, சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் என் பிரச்சனை தீரலன்னொன்னே எனக்கு வந்து இதுதான் மனிதர்கள் குணம். முருகரே நேரில் வந்தாலும் முருகரை பார்த்தன்ற சந்தோஷம் அடையாமல் எப்போ முருகா என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன், நான் இப்படியே துன்பம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கணுமா, வேறு விதியே இல்லையா தான் மனிதன் கேட்பானே தவிர முருகன் வந்திருக்கானே சந்தோஷப்பட மாட்டாங்க. இது 97% மனிதர்கள் இருக்காங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்படி கேட்குறீங்களே எங்கள் மணி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அது மருதமலை முருகர் வந்து நடத்தி கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு நான் முருகர்கிட்ட கேட்டேன், முருகா படம் வரைக்கிறேன் கொடுத்துருக்கேன் முருகா, இந்த அம்மா உன்னை இன்னும் நம்பாமல் இருக்காளே நியாயமானு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லி அந்த தீவிர கொடுத்ததுக்கப்புறம் அவங்க முருகரை நம்பினாங்க. கரெக்டு தான். அன்னைக்கு சொன்னார் என்னை திட்டிட்டு, இந்த மாதிரி முருகரை நம்புங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகும், நீங்கள் மருதமலை முருகனுக்கு வந்து ஏலக்காய் மாலை சாத்திரன்னு வேண்டிக்கோங்க, கட்டாயம் உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
சரி அதுதான் முருகா கடைசி நம்பிக்கை சரின்னு சொல்லிட்டு மருதமலைக்கு போகிறோம். மருதமலைக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடிவாரத்தில் கால் வச்சாலே எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வரும். அது இன்னி வரைக்கும் ஏன்னு தெரியல. ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும், அவர் என்னை திட்டுவார், கூட்டமாக இருக்கும். இப்போ சமீப காலங்களில் வந்து கார்லாம் மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் ரொம்ப சில நேரங்களில் சாமி பார்க்காம அடிவாரத்தோடு திரும்புவோம். ஸோ இப்படி இருக்கும்போது திருமண நாளில் எங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி கரெக்டாக அன்றைக்கி மருதமலைக்கு போகலான்னு போகிறோம். அன்றைக்கி ஏதோ இந்த மாதிரி கிருத்திகை போல இருக்குது. நாங்கள் அங்கே மேலே எங்களை அலோவ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கார் வெயிட் பண்ணணும் போது நாங்கள் மனசு கஷ்டத்தோடு நான் அந்த மருதமலையை திரும்பி பார்த்துட்டு, முருகா நான் இனிமேல் என்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷனுக்கு கொடுப்பேன்னு தான் நான் வரேன். ஆனால் நீ இங்கே வந்து என்னை இப்படி நீ வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்படுத்துகிற, எனக்கு உன்னை பார்த்து எனக்கு வருத்தம் தான் கிடைக்குது. அதனால் நான் உன்னை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேன் முருகா. நீ எப்போ எனக்கு ஏலக்காய் மாலை போட்டு வேண்டிட்டு இருக்கேன், அது என்னைக்கு நீ வந்து எனக்கு நீ வந்து அந்த புண்ணியத்தை கொடுக்குறியோ நான் அன்னைக்கு வரேன். அது வரைக்கும் நான் வந்து உன்னை பார்க்கவும் மாட்டேன், நான் இந்த மருதமலை வாசப்படியே நான் மறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக செப்டம்பர் 9ஆம் தேதி எங்களோட திருமண நாளுக்கு அழுதுகிட்டே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இதை தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் தேதி கோபி சார் வந்து ஒரு ஓணம் நிகழ்ச்சியை தலைமை ஏற்கிறதுக்காக கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வந்துட்டு அவர் மருதமலைக்கு வந்துட்டு அடிவாரத்தில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் எதுவும் இல்லைங்க சார், எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னா. சரி நீங்கள் நாளைக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு நானும் என்னோட கணவரும் போயிருந்தோம். போயிட்டு பேசிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு நிமிஷம் இருங்க, நேற்று மருதமலை முருகன் மேலே இருந்த மாலை பிரசாதம் இதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு உத்தரவு வருது அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து உண்மையாகவே நானும் என் கணவரும் நிற்கிறோம், எங்கள் 2 பேரோட கையால் வாங்க முடியல, அவ்வளோ மாலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாலை இருக்கும் சார். எனக்கு கொடுத்த எல்லா மாலையுமே அவங்க எல்லா மாலை கொடுத்துட்டேன். பாம்பாட்டி சித்தர் அவரோட பிரசாதம், முருகரோட பிரசாதம், தாமரைப்பூ, அரளிப்பூ, எங்கள் 2 பேர் கையால் வாங்கவே முடியல. எனக்கு அந்த நேரம் நான் வந்து எனக்கு வந்து தோணுனது, நீயே என்கிட்ட சண்டை போட்டு போனாலும் நானே உங்கள் வீட்டுக்கு வரேன் பாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. சரி இது ஏதோ உணர்த்துற மாதிரி இருக்குது, நானும் போயிட்டேன். இதை வாங்கின 2 நாளில் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. நான் என் கணவர்கிட்ட சொல்கிறேன், கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் போயிட்டு முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவரும் போனார். ஒரு வெளிநாட்டு நிறுவனம் போன அன்றைக்கே வந்து ஒரு 3 சுற்று வந்து முடிச்சிட்டாரு. அது வந்து அமெரிக்க தலைமை இடமாக கொண்டிருக்கிறதுனால அந்த கிளைண்ட் வந்துட்டு நேர்காணலில் பேசி நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்குண்டான நாளையும் நாங்கள் தெரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களே கூப்பிட்டு இன்றைக்கி சாயந்தரம் இந்த நேர்காணல் இருக்குது, அதனால் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அன்றைக்கி காலையில் வந்து கோபி சாரை தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி போன வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, 3 ரவுண்டு கிளியர் பண்ணிட்டாங்க, இதுதான் ஃபைனல் ரவுண்டு, கண்டிப்பாக இதில் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இது உள்ளே போயிடுவாங்க சார். அதனால் ஏதாவது நான் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னது, அம்மா கட்டாயம் வேலை வாங்கிட்டு வர, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கணவரை வந்து ஏதாவது ஒரு திருநங்கை இருந்தால் பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என் கணவரும் போனார். போயிட்டு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து அன்றைக்கி சாயந்தரமே அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணிவிட்டு மறுநாளே அந்த நிறுவனத்திலேருந்து கூப்பிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு முருகன் வந்து அவரே இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்காக உருவாக்கி கொடுத்ததா நாங்கள் வந்து உணர்ந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேண்டிக்கிட்ட மாதிரியே நவம்பர் 15ஆம் தேதி, அது 15ஆம் தேதி எனக்கு என்ன கனெக்ட்னு தெரில, எல்லாம் நடக்கிறதெல்லாம் 15ஆம் தேதி தான் நடக்கும். அதே மாதிரி நவம்பர் 15ஆம் தேதி ஏலக்காய் மாலை போயிட்டு அவங்க வாங்கின முதல் மாத சம்பளத்தில் ஏலக்காய் மாலை மருதமலை முருகருக்கு சாத்திட்டு வந்துட்டோம். இன்றைக்கும் அந்த நிறுவனத்தில் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் பற்றி அவங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதை தொடர்ந்து சாரோட 48 நாள் தைப்பூச விரதம், அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லையா, என் பிரச்சனை முடியல. ஸோ அதனால் 48 நாள் தைப்பூசம் விரதம் இருந்து அந்த விரதம் முடியறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் ஏன் இந்த தொழிலில் வந்து இந்த நெருக்கடியை வந்து சந்திக்கிறேன், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நானும் என்னோட கூட வேலை பார்க்குறவரும் என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த தொழிலே கைவிட்டு போயிடும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தப்போ இன்னைக்கு ஒரு 50% அதை திருப்பியும் மீட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்டு இருக்கேன். இது என்னென்னா இதில் தினம் எனக்கு வந்து முருகர் அனுபவம் தான். என்னென்னா பிரச்சனையை கண்டு நம்ம துவண்டு போகாமல்
முருகர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்து முருகர் வந்து யார் மூலியமாவது நமக்கு வந்து உணர்த்துவார் அப்படின்றது நான் வந்து என்னோட வாழ்க்கையில் பார்த்தது. அதனால் வந்து கடவுளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூண்டிடாதீங்க. கண்டிப்பாக வந்து கடவுளில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிய வழி, மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா திருப்புகழ் தான். அதுவும் சாரோட திருப்பம் தரும் திருப்புகழ் பார்த்து தான் நானும் ரொம்ப ஆர்வத்தோட நிறைய திருப்புகழ் அந்த எப்படி பொருள் உணர்ந்து பதம் பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்ச நாளாக கற்றுட்டு இருக்கேன். தினம் எந்த வாயால் வந்து முருகரை வந்து நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் முருகா, நான் கேட்கறதெல்லாம் உனக்கு, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்குதா, எனக்கு பதில் சொல்ல மாட்டியா, ஏன் என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேள்விகள் கேட்டனோ அதே வாயால் இன்னைக்கு பல திருப்புகள், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 திருப்புகள் முருகருக்காக உருகி உருகி பாடுற நிலைமையை வந்து கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் முருகரை அடையக்கூடியதுக்கு ஒரு எளிய வழி வந்து கட்டாயம் திருப்புகள். இதில் வந்து அருணகிரிநாதர் வந்து நம்ம முருகருக்காக பாடியிருப்பாருன்னு நினைப்போம். இல்லை, நம்ம அடியார்களோட ஒரு துன்பத்திற்காகவும், மனசு கஷ்டப்படுறது, பொருளாதாரம், நோய், இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடியார்களுக்காக முழுக்க முழுக்க பாடப்பட்டதான் திருப்புகழ். ஸோ இது வந்து ஒரு விஷயம் நான் சொன்னது. இது இல்லாமல் நான் வந்து 2 விஷயம் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். என்னென்னா அதுவும் சாரோட வழிகாட்டுதல் மூலயமா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்ற. அதில் நானும் என்னோட கணவரும் ரொம்ப தெளிவாக இருப்போம். எங்கள் அப்பா அம்மாவட்டும் இல்லை எங்கள் மாமனார் மாமியாராகட்டும், எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் அவங்களோட ஆசீர்வாதத்தோட பெற்று தான் நாங்கள் அதனால தான் எங்கள் பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்ததுன்றதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பார்க்குற சக மனிதர்கள், நண்பர்கள், அவங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்பட்டு அவங்கள வாழ்த்து தெரிவிக்கும் போது கடவுள் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்துவாருன்றது கட்டாயம் நான் பார்த்தது. அதுவுமே சார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். சார் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்னென்னா, பொறாம குணத்தை விடுங்க, பொறாம குணத்தை விட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து முருகர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு கடவுள் வந்து என்னை இப்படி செதுக்கி இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதனால் முருகருக்கு நன்றி. இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, பத்திரத்தில் மறந்தாலும் தெரியல. ஏலக்காய் மாலை, மருதமலை ஆண்டவருக்கு வந்து அவங்க போட்ட ஏலக்காய் மாலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு. அந்த ஏலக்காய் மாலைன்றப்போ எப்படி வந்து முதல் தடவையாக வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு கொடுத்த படம் போச்சோ, அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கார்த்திகேயா முருகர் இங்கே இருக்காருங்களே, இந்த கார்த்திகேயா முருகருக்கு வந்து நான் ஏலக்காய் மாலை செஞ்சு கொடுத்துருக்கேங்க சார். அந்த மாலை வந்து இப்போ அடுத்தது அவர் தான் பேச போகிறாரு, ராமகிருஷ்ணன்கிட்ட கொடுத்துருக்கேங்க சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கார்த்திகேயா முருகருக்கு இந்த மாலை எடுத்து வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும், நீ ஏங்கம்மா, நீங்கள் இப்போ பரவாயில்ல, எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைங்க சார் கார்த்திகேயா முருகருக்கு கொடுக்கணுன்னு தான் திரும்ப அதான் சொன்னேன். கார்த்திகேயா முருகருக்கு கொடுக்கணும் தான் சார் எனக்கு மனசில் உத்தரவு வச்சு அதான் செஞ்சுட்டாங்க. மாலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம முருகர் சின்ன குழந்தை மாதிரி இருக்காரு, மாலை வந்து ரொம்ப பெருசாக இருந்து, நம்ம இவ்வளோ பெரிய மாலையை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நீங்கள் வந்து கேட்டதை நான் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் காலைல தியானத்தில் ஒரு உத்தரவு வருது, இந்த ஏலக்காய் மாலையை வந்து இந்த கார்த்திகேயா முருகர் கிடையாது, இமயமலை இருக்கிற கார்த்திகேயா முருகர் தான் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்க, நீங்கள் வந்து உண்மையிலே முருகர் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு, நீங்கள் இந்த கார்த்திக் சாமி முருகர்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் முருகர் நினச்சது கார்த்திகேயா முருகர் இமயமலை இருக்கிற கார்த்திக் சாமி முருகருக்கு தான், நான் இமயமலைக்கு போகிறப்போ உங்கள் மாலை நேரத்துலேயே முருகருக்கு சாத்திடுறேன்னு சொல்லி உத்தரவு வந்த அப்புறம் இதை ஏன் எனக்கு முருகர் உணர்த்தினார்னா, என்னையும் அவர் முருகர் மாலை செஞ்சு ஏலக்காய் மாலை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு ஏலக்காய் மாலையில் அந்த ரவுண்டாக ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் திரும்ப நான் உடனே ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு, இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் எனக்கு கார்த்திகேயா முருகர் சுவாமி கோயிலேருந்து எனக்கு ஒரு ஏலக்காய் ஒன்று கொடுத்தாங்க, அந்த மாடல் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதே மாதிரி 3 மாலை எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த 3 மாலையை நான் சாத்திட்டு வந்து ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன், மிச்சது யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு தான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த மாலை தான் இந்த மாலை வந்து உண்மையிலே அங்கே முருகருக்கு அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன் சாத்திட்டு. ஸோ இவங்க கையால் கார்த்திக் சாமி முருகர் வாங்கியிருக்கான்றப்ப இமயமலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பர்த்தில். அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, அதை நான் குறிப்பிட்டு சொல்லிட்டேன். சார் கடைசியாக ஒன்று சாரை பற்றி நான் சொல்லலாம். அவர் கிட்ட பேசும்போதே முருகர் சாட்சியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன், முருகரை பற்றி மட்டும் பேசுங்க, என்னை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னார். ஆனால் நம்ம நந்திதாமா சொன்ன மாதிரி அவர் வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னென்னா, நம்ம பிரச்சனைகளை வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம பிரச்சனை பாதி தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ சக கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயோ நீங்கள் சொல்லலாம். அவங்க வந்து எத்தனை பேர் வந்து அதை கேட்பாங்க,
எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புலம்புறதை விட்டு போய் வேலையை பாரு, எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நமக்காக வந்து அவரோட நேரத்தை ஒதுக்கி அவரோட வாட்ஸ்அப் சேனலில் ஒரு மெசேஜும் பதிவு பண்ணி, வாட்ஸ்அப் ஒரு மெசேஜையும் பார்த்து படித்து, நான் வரேன், நான் உங்கள் ஊருக்கு வரேன், வந்து நான் உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிற ஒரு சுயநலமற்ற ஒரு மனுஷனை வந்து நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து சார் என்னை என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை பற்றி இங்கே பேசியே ஆகணும், அவரோட தன்னடக்கம் சொல்லலாம், என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அம்மா சொன்ன மாதிரி அவர் வந்து நமக்கு வந்து கொடுத்த பொக்கிஷம், முருகர் கொடுத்த பொக்கிஷம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோன்றதை நான் எப்படி உணர்வேன்னா, அவரை எந்த விதத்துலையும் அவரை நம்ம தொந்தரவு படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்பயுமே என்னோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த மெசேஜ் போடுறோம், அவரை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த மெசேஜ் தேவையா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு 10 கேள்வி கேட்டுட்டு தான் நான் அவருக்கு போடுவேனே. ஸோ அந்த மாதிரி வந்து சாரை பற்றி இன்னைக்கு இந்த இடத்துல இந்த திருச்செந்தூர் மண்ணில் நான் வந்து பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரேன் சார். நான் அதான் இந்த 9ன்ற நம்பர் வந்து நல்ல கர்மயன் 9, கெட்ட கர்மயன் ரொம்ப பயந்துர வந்தான். அந்த இந்த 8, 9 வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்யும். கரெக்டாக பாருங்க, வீட்டு நம்பர் 9 தான் சார். முருகா ரொம்ப சந்தோஷமா அவங்க மருதாமலை முருகர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காரு. மருதாச்சல மூர்த்தியில அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு. மருதமலை முருகரால கோடான கோடி பேர் பலன் பெற்றதுனால இவங்களுக்கு நிறைய விஷயம் அதிசயம் பண்ணியிருக்காரு. இப்பயும் மருதமலை முருகர் ஒரு குழந்தையா பார்த்து அவங்க அந்த முருகருக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அந்த பக்தி வந்து மிக எவ்வளவு பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தினம் சொல்றது என்னன்னா, கந்தர் அனுபூதியில ஒரு பாட்டு வரும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீயே, சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர் வேலவா உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கந்தர் அனுபூதி பாடல். இது எல்லாமே தாய் தந்தை எல்லாமே முருகர் தான். நீங்க என்ன வேண்டி இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த இமயமலை சென்று நமக்காக இன்னைக்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய இந்த கார்த்திகேய சுவாமி திருவடிகள்ல உங்களோட பிரச்சனைகள்லாம் எதுவா இருந்தாலும் எந்த நோக்கத்துக்கூட வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் உங்களுக்காக எல்லாம் செய்யணுன்றதுக்காக இந்த முருகர்கிட்ட வேண்டி என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வந்து என்ன பேச சொல்லி சொன்ன கோபி சாருக்கும் ஆதன் ஆன்மீகம் சேனலுக்கும் நன்றி சொல்லுங்க. முருகருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, வணக்கம். முருகா சரணம். திருச்செந்தூர் முருகன் என்னை கைவிட மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்பவும் விட மாட்டார். ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல, என்னால தாங்கவே முடியல. அம்மா அப்பா யாரும் இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. முருக பக்திலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு, அதில் ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையை மாற்றுது. எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். என்னோட குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்தேன். வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு. நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார். அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார்? அரோகரா.